ஆஹா, நல்ல நேரம் வந்துருச்சு. 10 லட்சம் ரூபாய் பரிசு. படத்தில் காணப்படும் பூஜா என்பவரை காணவில்லை. இவரை கண்டுபிடித்து நேரடியாக ஒப்படைத்தாலோ அல்லது இருக்கும் இடத்தை தெரிவித்தாலோ 10 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும். ஐயோ ஐயோ ஐயோ, 10 லட்சம். யோ யோ சாவுகிறாக்கி யோ 10 lakhs. 10 லட்சம் 10 லட்சம். அப்பா, நீ எங்கம்மா இருக்க? ஐயோ, இப்போது கேக்குதா? யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? நடு ரோட்ல நடந்து போறவங்கிட்ட ஆறுனு விலைக்கு வேணுமான்னு கேக்குறிய? ஏதாவது பஸ் லாரி போகும், அவங்கிட்ட போய் கேளு. அந்த வேன்ல ஆரன் இல்ல, அந்த டிரைவர்கிட்ட போய் கேளியா? டமாரமா 2 காலும் கேட்காதா? 2 காலும் கேட்கலன்னா எதுக்கு நடு ரோட்ல நின்று வியாபாரம் பண்ற? ஏதாவது ஓரத்துல நின்று வியாபாரம் பண்ணு. வேன் கீழ் மோதிர போறியா? நான் சொல்ல வேண்டிய டைலாக்யா? ஓரமா வா, கார் பஸ் வந்து ஏறிரும். ஏயா கத்துற? ஏயா கைய புடிச்சு தள்ளுற கசமானம்? நீ எமலோகம் போறதுக்கு என் வண்டி தானே கிடைச்சது. இங்கே நில்லு, ஏதாவது வண்டி வந்தா அதுல விழுந்து சாவு. ஏயா எல்லாரும் ஏன் உயிர் எடுக்கிறீங்க? போயா போயா, கண்ணு தெரியாத கசமானம். நான் கண்ணு தெரியாதவன் தான்டா. ஆனா என்ன போய் ஏன் கண்ணு தெரியாத கசமானு சொல்றேன்? உனக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி வாடா, உன்னை ஒண்டி கொண்டு பாத்துறேன். மனுஷனோட சண்டை போடுற ஆளை நான் பாத்திருக்கேன், மரத்தோட சண்டை போடுற ஆளை நான் இப்பதான் பாக்குறேன். தாங்க சார், அவன் ஓடிட்டான். எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியாதா? ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தை பாத்தீங்களா? எனக்கு காது கேட்காது, உங்களுக்கு கண்ணு தெரியாது. இன்னையிலிருந்து நம்ம 2 பேரும் ஒண்ணு சார். பேப்பர்ல பூஜான்ற பொண்ண காணாம, அதை கண்டுபிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பரிசுன்னு போட்டிருக்கான். நான் தனியா கண்டுபிடிக்க முடியாது. வாங்க, நம்ம 2 பேரும் கொள்கை ரீதியா கூட்டணி அமைச்சு கண்டுபிடிப்போம். இந்த கூட்டணியினால எனக்கு என்ன லாபம்? 5 சீட்டு வேணுங்கிறீங்களா? எடுத்துக்கீங்க. சீட் இல்ல, நோட்டு. ஓ, பணமா? நீங்க 5 லட்சம், எனக்கு 5 லட்சம். எனக்காக நீங்க கேக்குறீங்க, உங்களுக்காக நான் பாக்குறேன். ஓகே ஓகே பார்ட்னர், 50-50. யாரையாவது 1/2 மணி நேரமா உள்ள இருக்கா? நான் ஆபீஸ் போகணும், டைம் ஆச்சு. ஹலோ ஹலோ, நான் விஷ்ணு பேசுறேன். யார் பேசுறது? நான் பரமசிவம் பேசுறேன். என்னது, பரமசிவம் பேசுறீங்களா? எங்க இருந்து? பூத் வெளியில இருந்து. பூத் வெளியில இருந்தா? எந்த பூத்? டெலிபோன் பூத். திரும்பி பாரியா. ஏயா எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணுவேன்? சார், நான் ஒரு பத்திரிகை நிருபர். ஒரு முக்கியமான விஷயமா இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? டெலிபோன் பூத்ல பாம்பு இருக்கு. ஹலோ ஹலோ, தினசூரியன் ஆசிரியர் சதாசிவம் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? சார், நான் விஷ்ணு பேசுறேன். எந்த விஷ்ணு? என்ன சார், என்ன மறந்துட்டீங்களா? உங்க பத்திரிகையோட மெட்ராஸ் நிருபர். ஓ அப்படியா? என் பத்திரிகைக்கு மெட்ராஸ்ல நிருபர் இருக்கிறதே எனக்கு மறந்து போச்சு. ஏன் பேசாம இருக்கிற? குழந்தை நடிகை சுமதியை பேட்டி எடுத்து அனுப்ப சொன்னே, அது என்னாச்சு? அந்த குழந்தை நட்சத்திரம் பயங்கர பிஸி. அவங்க அம்மாவை பிடிச்சு மாமாவை பிடிச்சு ஸ்டூடியோவா அலைஞ்சு எப்படியோ ஒரு வழியா பேட்டியை எடுத்துட்டேன். அதை எடுத்துட்டு பாம்பே வரேன். நீ வர வேண்டாம், கொஞ்சம் அந்த பேட்டியை நீயே வச்சுக்க. நான்சென்ஸ். என்னையா சொல்ற? ஐயோ, உங்களே இல்ல சார், இங்க ஒரு லொல்லு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ஏன் சார் பேட்டியை வேணாட்டீங்க? யோ, குழந்தை நட்சத்திரம் சுமதி வயசுக்கு வந்து குமாரி ஆயிட்டாயா? 2 படத்துல கதாநாயகா புக்காய் இருக்கா தெரியுமா? ஆமா சார். உனக்கு நான் தகவல் சொல்ல வேண்டி இருக்குது. இந்த லட்சத்துல பத்திரிக்கை இருந்தா எப்படி அவிக்கும்? பழைய பேப்பர் வாங்குறவனுக்கு தான் வந்து உட்கார்ந்து இருக்கானுங்க. சாரி சார், இனிமே இப்படி நடக்காது. நேர்ல மீட் பண்ணுவோம். வேண்டாம், நீ வர்றதே வேண்டாம். சார், நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஒரு சின்சியர் ரிப்போர்ட்டர் உங்களால பார்க்கவே முடியாது சார். ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்காம பஸ்லயே பாம்பே வரேன்னா பாருங்களேன். ஆமா, நேர்ல வந்து கிழிக்க போறேன். வையா போன. பத்திரிக்கை நடத்துறதுக்கு பதிலா பார்பர் ஷாப் நடத்தலாம். இந்தாங்க சார் கத்திரிக்கோல். நக்கல நியூஸ் ப்ரூஃப் கட் பண்றது சார். போன் பேசும்போது லொட்டு லொட்டுன்னு கதவு தட்டுறியே, மேனேஜ் என்னன்னு தெரியாது? மேனேஜ் பத்தி நீ பேசுறியா? லைன் கிடைக்கலனா அடுத்தவங்களை ட்ரை பண்ண சொல்லணும். போய் ட்ரை பண்ணு. லைன் கிடைக்கலனா மத்தவங்களை ட்ரை பண்ண சொல்லணும். இப்போ எப்படி இருக்கு? ஹலோ, நான் அருணோட மேனேஜர் பாலு பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் மெட்ராஸ்ல இருந்து பூஜா பேசுறேன். சொல்லுங்க. அருண் இல்லையா? இல்ல, அவர் லண்டன் போயிருக்காரு. பாம்பேக்கு எப்போ அவர் திரும்பி வருவாரு?
அநேகமா இன்னைக்கு நைட்டே வந்துடலாம். ஓகே, நான் அவரை பார்க்க பாம்பேக்கு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. அப்புறம் மத்ததெல்லாம் நான் நேர்ல வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். சரி மேடம். பாய். கண்டக்டர், எங்க உட்காருது? சீட்ல தான். அது தெரியும். டிரைவர் சீட் தவிர வேற எந்த சீட்டும் காலியா இல்லையே. இருக்கிற ஒரு சீட்லயும் துண்டை போட்டு ரிசர்வ் பண்ணிருக்காங்க. உண்ட போட்டு ரிசர்வ் பண்ணிக்கிறாங்களா? தூக்கி போட்டு குஞ்சியா? ஏமா 350 ரூபாய் கொடு. என்னங்க? இந்தம்மா. கொஞ்சம் தள்ளுங்க. ஒரு இடத்துல உட்கார மாட்டோம் போல இருக்க. கண்டக்டர், உட்கார இடம் இல்ல. ஓவர் கோட்டை போட்டு சீட்டை ரிசர்வ் பண்ணிட்டு போயிருக்காங்க. எத்தனை தடவை தான் சொல்லிட்டியா? துண்டு பனியன் ஜாட்டி ஓவர் கோட் எது போட்டாலும் ரிசர்வேஷன் கிடையாது. வெளியே கடாச்சு. நீ உட்காருமா. ஏய் ஏய், எதுக்கு ஓவர் கோட் எடுக்கற? ஏய், எந்திரி எந்திரி, இது என் சீட். உன் பேரை எழுதி வச்சிருக்கா? இல்லதான். எந்திரி. ஏன் ஏன்? எந்திரி சொல்றேன். உன் பேரும் இதுல எழுதி வைக்கல. போல ரைட். என்ன இந்த ஆட்டம் ஆடுச்சா? வாயிங்க குலுங்குது இல்ல? சென்வன் பெப்சி. ஓகே, போறத பாத்தியா? என்னால எப்படியா பார்க்க முடியும்? பாத்தேன்னு போய் சொல்லாத. உன்னால எப்படி பார்க்க முடியும்? அதான் எனக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு சொல்றேன்ல. பாத்தேன்னு திரும்ப போய் சொல்லாத. போறது பூஜாவே தான். 10 லட்சம் நமக்கு தான். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். உங்க பேர் என்ன? எது கேக்குறீங்க? நான் உங்க ஊரை கேட்கல, பேரை கேட்டேன். அதான் எதுக்காக கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. ஊரை சொல்ல வேண்டாம், பேரையாவது சொல்ல வேண்டியதானே? கடவுளே, ஒரு மனுஷனுக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம், காது கேட்கலன்னா எவ்வளவு இம்சை பாத்தியா? என்ன கேட்க சொல்றியா? நான் தான் ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேனே. உங்க பேர் என்ன? பூஜா. பூஜா. ரோஜாவா? ஐயோ பூஜான்னு சொன்னாங்க. ரோஜான்னா இந்த பொண்ணு இல்ல. ஐயோ பூஜான்னு தான் சொன்னாங்க. இல்ல இல்ல, ரோஜா தான் சொன்னாங்க. பூஜாவா? இல்ல ரோஜான்னு சொன்னாங்க. பூஜானா இந்த பொண்ணுதான். இப்ப ரோஜான்னு தான் சொல்றாங்க. வாட் நான்சென்ஸ். எஸ். இந்த மாதிரி பிச்சைக்காரங்களை எல்லாம் எதுக்கு அலோ பண்றீங்க? தேங்க் யூ. ஆமா, தேங்க்ஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல இடத்த காலி பண்ணலாம் வாயா. என்ன சொல்றாங்க? இது நமக்கு குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க் ஆர்டர் பண்றோமான்னு கேக்குறாங்க. நாம என்ன பிச்சைக்காரங்களா? அதத்தான் அவங்களும் சொல்றாங்க. இந்த பொண்ணு இல்ல வேற ஒரு இடத்துல தேடலாங்கிறியா? ஏங்க, இங்க பொரட்டா நல்லா இருக்குமா? இனிமே தான் பிணையணுமா? ஐயோ நான் எங்க போய் முட்டிக்கிறது? ஏன் நீ இங்க முட்டிக்கிற? வாயா. பிடிக்க 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 பிடிக்க. எதுக்கு என்ன பிடிச்சிக்க? நீ தானே பிடிக்க சொன்ன? அவன் பேக்க திருட்டு போறான், அவனை பிடிக்க சொன்னையா? அப்படியா? நீ எப்ப பிடிச்சுக்கோ. இப்படி மூச்சு வாங்குதே, என்ன கேட்க கூடாதா? நான் எது கேட்கணும்? ஹேண்ட்பேக் போச்சு, அதையாவது கேட்க கூடாது? போயிடுச்சா? அதுல எவ்வளவு பணம் இருந்துச்சு? உனக்கு தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? உன் ஹேண்ட்பேக்ல எவ்வளவு இருந்ததுன்னு உனக்கு தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? ஏன் பேக்கா?
ఇట్స్ గోన్ పోయింది. ఏయ్ ஏன் சோகமாயிட்ட? பேக்ல பஸ் டிக்கெட் இருந்ததா? டிக்கெட் என்கிட்ட தான் இருக்கு. பட் பர்சனல் ஃபோன் நம்பர்ஸ் இருந்துச்சு. சரி வா, இங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வேண்டாம். ஏன் வேண்டாம் சொல்றேன்ல. பொண்ணா இருக்கோமே, தனியா போலீஸ் ஸ்டேஷன் போனா ஏதாவது ஆயிடுமேன்னு பயப்படுறியா? துணைக்கு தான் நான் வரேனே. மைண்ட் யோர் ஓன் பிசினஸ். இந்த திமிருக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. தலைவரே, ஒரு பேக் அடிச்சுட்டு வந்திருக்கேன். போடா அல்பம், அதுக்குள்ள 5000மோ 10,000மோ தான் இருக்கும். இங்க பாருடா, 10 லட்சம்டா. தலைவரே, இந்த பொண்ணை இப்பதான் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். அவ பேக் தான் இது. உடனே இவங்க வீட்டுக்கு தகவல் கொடுப்போம். 10 லட்சம் கிடைக்கும். முட்டாள், அவளை அவங்க இடத்துக்கு கொண்டு போனா 10 லட்சம் தான் கிடைக்கும். ஆனா நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துட்டா 10 கோடி கிடைக்கும்டா. எப்படி? அவளை நாம கடத்தி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவ வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா கறந்துருவோம்டா. ஆஹா, எப்படி என்ன இப்படி யோசிக்கிறீங்க? அதனால தான்டா நான் கேங் லீடரா இருக்கேன். வா வா உட்கார். சீட்டு தரார், உட்காருங்க. நீயே உட்காந்துக்கமா, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. வா. ஏய், அப்புறம் நீதான் வருத்தப்படுவ. மன்னிச்சுக்கம்மா. தூக்க கலக்கம்மா. கோச்சுக்காரம்மா, வீட்டு ஞாபகம். ஏன் எழுந்திரிச்சிட்ட? உட்கார குழந்தை. இந்த காலத்துல வயசு பசங்களை நம்பலாம், வயசானவங்கள நம்ப முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.